வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th and 12th ப்ரைவேட் லைசன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எல்லாருமே வந்து நிறைய பேர் அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த ஜனவரி 10, 11, 12க்குள்ளே அப்ளிகேஷன் போட்டுருவீங்க. இப்போ இவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணி பாஸ் பண்ண முடியுமா? சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதுவுமே வந்து எங்களுக்கு யாருமே கைட் பண்ணுறதுக்கு இல்லை, நாங்கள் வந்து இது வரைக்கும் எங்கேயும் வெளியே டியூஷனும் போக முடியாது, டுட்டோரியலும் போகலன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. அவங்களுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸுன்றது பண்ணுறோம். நீங்கள் ஒரு வேளை டுட்டோரியலும் போகிறீங்க, அங்கே உங்களுக்கு ஒழுங்காக புரியலை, சொல்லிக் கொடுக்குறது பாஸ் பண்ண முடியுமான்னு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ப்ரைவேட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, ஸ்லோ லேர்னராக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். 10th வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 500 ருபீஸ். இப்போ என்னென்ன அந்த 500 ருபீஸில் உங்களுக்கு கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல் வந்து 7 கிளாஸஸ் வந்து கூகுள் மீட் இல்லைனா ஜூம் ஆப்பில் வந்து டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ஈவினிங் டைமில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து குரூப்பாக வந்து அட்டன் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் ஒர்க் போகிறவங்க சில பேர் இருப்பீங்க. நீங்கள் என்ன கேட்பீங்க, காலையில் நான் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காகவும் தனியாக 1-to-1 இன்ட்ராக்டிவ் கிளாஸஸும் எங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜஸ்ட்டு கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து டைரெக்டாக சென்ட் பண்ணுவாங்க. அந்த 7 கிளாஸ் 10th வந்து எடுக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஈஸியாக இந்த 40லேருந்து 50 மார்க் எப்படி எடுக்கலான்றதை ஈஸியாக சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸுமே எடுப்பாங்க. அந்த கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக டீச்சர்கிட்ட கேட்டுக்கலாம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ஃபேஸ் வீடியோ கேமரா ஆன் பண்ணணுமா கூகுள் மீட்லன்னு கேட்குறீங்க. அது ஆன் பண்ண தேவையில்லை, அது டீச்சர் மட்டும்தான் ஆன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் மைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அன்மியூட் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம், இல்லைனா மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோ கேமரா ஆன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நிறைய பேர் வந்து வீடியோ கேமரா ஆன் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. அது எதுவுமே கிடையாது, இது வரைக்கும் யாரும் ஆன் பண்ணதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் 2 வருஷம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது 3வது வருஷம் பண்ண போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. இது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸாக வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் கிளாஸ், இந்த 7 கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே 10th முடிஞ்சதுக்கு அப்புறம் மாடல் எக்ஸாம்ன்றது ஒன்று புதுசாக எடுத்துருந்துருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து எக்ஸாம் எழுத போகிறதில்ல, டெஸ்ட்டும் எழுத போகிறதில்ல. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எழுதுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் வந்து பெருசாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. இப்போ தியரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் போகும்போது, இப்போ அங்கே பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எழுதும் போது ஒரு மாட்டி முன்னாடியே வந்து எழுதியிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற ஒரு காரணத்தினால மட்டுமே அந்த மாடல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணும். இந்த ஆன்லைன் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் இருக்கும். அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் நம்மளுக்கு தெரியுதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த பயமும் வந்து குறையும். இப்போ நீங்கள் இந்த மாடல் எக்ஸாம் எழுதுனதுனால ஓகே நம்மளால் 40 மார்க் 50 மார்க் எடுக்க முடியுதுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும். அதனால் கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரொம்ப மிஸ் பண்ணாமல், ஏன்னா வெளியே டுட்டோரியலில் போகிறீங்கன்னா 10,000 to 20,000 30,000 எவ்வளோவா பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே வெறும் 500 ருபீஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டோட்டலாக இது எல்லாமே கவர் ஆகிடும். அதனால் 11th and 12th எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எடுக்கிறோம். 11th and 12th நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஜாயின் பண்ண போகிறீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். இதுக்கு வந்து 11th 600 ருபீஸ். அதே மாதிரி ஆனால் 8 கிளாஸஸ், ஒரு கிளாஸஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. 8 கிளாஸஸ். அதே மாதிரி கூகுள் மீட், ஜூமில் வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக கேட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொடுத்துருவாங்க. இதுலேயும் 40 to 50 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ டீச்சர்ஸ் எல்லாமே அதை பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்லோ லேர்னராக இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாக டீச்சர்கிட்ட பேசும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் தைரியமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் பேசலாம். ஏன்னா வந்து இதில் எதுவுமே கிடையாது, உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட கடமை. நீங்களும் பாஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கணும், கஷ்டப்படணுன்றது தான் உங்களோட கடமைன்னும் போது இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் ஒரு பாயிண்டில் தோணுச்சு. அதனால தான் இந்த வருஷம் அது மட்டும் இல்லாமல் அந்த மாடல் எக்ஸாமும் வந்து இந்த 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணலான்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 பேர் இருக்காங்க, டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்கன்னா, இப்போ டீச்சர் சொல்லிக் கொடுக்குற ஏதோ ஒரு மேக்ஸில் ஒரு சம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 2-3 பேருக்கு புரிஞ்சிருச்சு, மீதி 7 பேருக்கு புரியலை அப்படின்னா அந்த 2-3 பேருக்கு புரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீதி அந்த 7 பேருக்கு சொல்லிக் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இன்னமும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மீதி அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும்
சூப்பராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த வருஷம் பண்ணலான்ற பிளான் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் பண்ண வரும். நீங்கள் கேட்கலாம், டைம் இன்னும் 2 months தான் இருக்குது, எப்படி பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். 10th 11th 12th இந்த 40லேருந்து 50 மார்க் எடுக்கிறதுன்றது பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக பண்ண முடியும். அதை கான்ஃபிடென்ஸோடு வாங்க. டெய்லி ஒரு 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும். நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், எது வேணால் பண்ணலாம். பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்கள், இல்லை ஃபுல் டைம் ஒர்க் கூட பண்ணலாம் நீங்கள். ஆனாலும் ஒரு 2 to 3 hours நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இந்த 40 to 50 மார்க்ஸ் எடுத்துட முடியும். இதுக்கு தான் இந்த ஒரு முக்கியமான வீடியோவும் கூட. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாஸ் பண்ண முடியல, ரொம்ப வருஷமாக எழுதிட்டுருக்காங்க, இன்னமும் பாஸ் ஆகவே இல்லைன்ற மாதிரி இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கேளுங்க. அந்த குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுறங்க. அதில் தான் நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே இல்லைன்னா அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம், எப்படி ஜாயின் பண்ணுறோம், என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய ரெக்வஸ்ட்டும் கூட, இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்க வந்து ப்ரைவேட் எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஆனால் அவங்க இது வரைக்கும் ரொம்ப வருஷமாக பாஸ் பண்ணதில்லை, இல்லை பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து இப்போ புதுசாக வந்து இந்த புக்கை படித்து எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க இந்த புது சிலபஸ், புது பேட்டர்னை பற்றி சுத்தமாக தெரியாது. இதில் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க பார்க்கல, மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஹால் டிக்கெட் ப்ராசஸ் எல்லாமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.